கோவை மற்றும் மதுரை நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களை தொடங்குவதற்கான மத்திய அரசின் ஒப்புதலுக்காக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் 7 மாதங்களாக காத்திருப்பதாக தெரியவந்துள்ளது. இந்த திட்டங்கள் குறித்த விவரங்களை பார்க்கலாம். சென்னையை தொடர்ந்து கோவை, மதுரை உள்ளிட்ட 4 நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக கோவை, மதுரை நகரங்களில் அடுத்த 30 ஆண்டுகளில் தினமும் 1 மணி நேரத்தில் 11,000 முதல் 15,000 பேர் வரை பயணிக்கும் அளவுக்கு மக்கள் தொகையும் வாகன நெரிசலும் அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இவ்விரு நகரங்களுக்குமான மெட்ரோ ரயிலுக்கான விரிவான திட்ட அறிக்கையை கடந்த ஆண்டு பிப்ரவரியிலேயே மத்திய அரசுக்கு சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அனுப்பிவிட்டது. அவற்றில் மத்திய அரசு சொன்ன திருத்தங்களை மேற்கொண்டு கடந்த நவம்பரில் திருத்தப்பட்ட அறிக்கையை அனுப்பிவிட்டது. ஆனால் மத்திய அரசின் ஒப்புதல் இன்னும் கிடைக்கவில்லை என்பதால் அடுத்த கட்ட பணிகள் தொடங்க முடியவில்லை என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். விரிவான திட்ட அறிக்கையின்படி கோயம்புத்தூரில் 10,740 கோடி ரூபாய் செலவில் 34.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. கோவையில் அவினாசி சாலையிலிருந்து கருமத்தம்பட்டி வரையிலும், உக்கடத்தில் இருந்து வலியம்பாளையம் பிரிவு வரையிலும் 32 ரயில் நிலையங்களோடு 2 வழித்தடங்கள் அமைக்கப்பட உள்ளன. கோவை விமான நிலையம், கோவை ரயில் நிலையம், காந்திபுரம் பேருந்து நிலையம், உக்கடம் பேருந்து நிலையம், கோவை மருத்துவக் கல்லூரி, சரவணம்பட்டி ஆகிய இடங்களில் ரயில் நிலையங்கள் அமைய உள்ளன. மதுரையில் 11,368 கோடி ரூபாய் செலவில் திருமங்கலத்திலிருந்து ஒத்தக்கடை வரையில் 31.9 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இதில் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு தரைக்கு கீழ் ரயில் பயணிக்கும் வகையில் அமைக்கப்பட உள்ளன. ஒத்தக்கடை, உயர்நீதிமன்றம், புதூர், சிம்மக்கல், மதுரை ரயில் நிலையம், பசுமலை, திருநகர், தோப்பூர், கப்பலூர், திருமங்கலம் ஆகிய இடங்கள் உட்பட 17 மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. 2 திட்டங்களையும் ஒரே நேரத்தில் தொடங்கி முடிக்க சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது.